friends, welcome back to our channel. நம்ம பார்த்துட்டு இருக்க சீரமா சஸ்பீஷியஸ் பார்ட்னர் எபிசோட் 18. ஃபர்ஸ்ட் 17 எபிசோட் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ஸ்டோரி புரியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனை நம்ம ஹூக் அந்த கொலகாரம் தப்பிச்சு போய்ட்டு நியூஸ் வந்தோடனே நம்ம தேடி பிடிக்கணும்னு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருப்பான். ஆனால் ஆப்போசிட்டில் தாங்க அந்த கொலகாரம் போயிட்டு இருப்பான். திடீர்னு ரியலைஸ் ஆகி நம்ம ஹூக் ஐயோ இவன் தானே அங்கே போகிறான் அப்படின்னு அவனை ஃபாலோ பண்ணி போவான். ஆனால் அந்த உன்சீன் என்ன பண்ணுவான், ஒரு ஆம்புலன்ஸில் ஏறி தப்பிச்சு போயிடுவான். திடீர்னு இவனுக்கு ரியலைஸ் ஆகி நம்ம சா மேடம் என்ன ஆனாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஜீக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சாக்கு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு சொல்லுவான். அவன் ரொம்ப சோகமாக நம்ம ஜீ என்ன பண்ணுவார், போங்கி கிட்ட சொல்லுவார், போங்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகணுன்னுட்டு. அதுக்கு போங்கியும் சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க மிஸ்டர் ஜி, நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. அங்கே ஜி ரொம்ப பரபரப்பாக வருவார். என்ன ஆச்சு சாக், என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஹூக் சொல்வார் ஒன்றும் ஆகலை, கொஞ்சம் மயக்கமாக இருக்காங்கன்னு. ஐயோ சா ஏன் மயங்கியிருக்காங்க, சீக்கிரமாக எழுப்புங்க இல்லைன்னா கோமா போயிடுவான், அவன் பலமாக அடிச்சிட்டான்னு ரொம்ப ஓவராக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ சா மேடம் கண்ணை திறந்து இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தூங்கிட்டு இருக்கேன், அசிங்கமாக ஓவர் ஆக்ட் பண்ணாத மிஸ்டர் ஜி அப்படின்னு. ஆமாம் நான் ஓவர் ஆக்ட் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த ஹூக் நம்ம 2 பேரும் வெளில போயிடலாம் போங்கி, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு வெளில போவாங்க. ஆனால் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் ஹூக்கு, அவன் தப்பிச்சு போயிட்டான், போங்கிக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்ட்டு. போங்கி என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக அவனை கண்டுபிடிக்கணும், இல்லைனா எல்லாரையும் கொலை பண்ண பார்ப்பான், ப்ளீஸ் நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு ஹூக் கிட்ட கேட்கும். ஹூக்கு நீ ரொம்ப பத்திரமா இருக்கணும், அவன் உன்னை தான் டார்கெட் பண்ணுவான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எங்களை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போவாங்க. அடுத்த சீனில் நம்ம மிஸ்டர் சி வந்து ஷா மேடமை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. அதாங்க கைத்தாங்களாக கூப்பிட்டு போகும்போது அந்த அசிஸ்டன்ட் பார்த்துரும். ஐயோ இவன் நம்மளை தானே லவ் பண்ணான், திடீர்னு ஏன் ஷா மேடமை கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு கொண்டு போய் விட்ட உடனே ஜா சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது, எங்கேயும் போகாத ப்ளீஸ் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஜியும் அங்கேயே இருப்பார். ஆனால் ரொம்ப ஃபீலிங்காக இருப்பார், என்னதான் இருந்தாலும் லவ் பண்ணுறாரு இல்லையா. ஷா மேடம் தூங்கிட்டு இருப்பாங்க, அதை அப்படியே சேடாக பார்த்துக்கிட்டே இருப்பார் மிஸ்டர் ஜி. அதே நேரத்தில் நம்ம ஹூக் ஹவுஸில் ஹூக் யோசிச்சுட்டு இருப்பார், என்ன இவன் எங்கே போனான், அவனுக்கு நிஜமாவே எல்லா ஞாபகம் வந்துருச்சா, அவனுக்கு என்னென்ன ஞாபகம் வந்ததுன்னு தெரியலையே, அவன் யாரை கொலை பண்ண போகிறான்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருப்பார். ஆனால் அவர் நினச்ச மாதிரி அந்த உன்சூன் கொலகாரனும் அரகோர ஞாபகத்தில் தான் ஓடி இருப்பான். முழுசாக ஞாபகம் வந்தால் ஊரை விட்டே ஓடி இருப்பான் போல். அந்த அரகோர ஞாபகத்திலே யார் இவங்களாம் நம்மளை ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க, நான் ஏன் கொலை பண்ணேன், இந்த போங்கி ஏன் நம்மக்கிட்ட வந்து ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்லாம் யோசிப்பான். அப்போ ஹூக்கு ஒரு இன்ஸ் கிடச்சிரும். என்னென்னா அந்த புக்கில் இருந்து ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் கிழிச்சு எடுத்துகிட்டு போயிருப்பான் அந்த உன்சூன் கொலகாரன். அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும், நாளைக்கு காலையில் விடிஞ்ச உடனே போய் இதை வேலையாக பண்ணணும்னு நினச்சி அங்கேருந்து கிளம்புவான். ஆனால் அதே ஞாபகம் கொலகாரனுக்கும் வந்திருக்கும், போங்கியை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண தொடங்குவான். மறுநாள் காலையில் சா மேடம் அவங்களுடைய ஹெட்டை பார்க்க ஆஃபீஸ் போயிருப்பாங்க. ஆனால் அந்த ஹெட்டு பயங்கரமாக திட்டுவாங்க, நம்ம எல்லாருமே வேலையை விட்டு போயிடலாம், ஒரு கொலகாரன் தப்பிச்சு போயிருக்கான் பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கீங்களே, இந்த மாதிரி அலட்சியமான வேலையில் இருக்காத, நீ லீவ் போட்டு வீட்டில் போய் தூங்கு, அதுக்கு தான் நீ தான் லாகி அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பான். சாவும் ரொம்ப ஃபீலிங்காக வெளியில் வரும். இங்கே ஹூக்கோட ஆஃபீஸில் எல்லாரும் மீட்டிங் போட்டிருப்பாங்க. அவன் தப்பிச்சு போயிட்டான், கண்டிப்பாக இந்த ஸ்கூலுக்கு தான் போயிருப்பான், ஏன்னா இந்த ஸ்கூல் ஃபோட்டோ தான் அவன் பிச்சுட்டு போயிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மீட்டிங்கில் ரொம்ப டீப் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா நம்மளை கூட அவன் கொலை பண்ண வருவான் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. போங்கியும் ஹூக்கும் அந்த ஸ்கூலுக்கு போய் பார்ப்பாங்க. கண்டிப்பாக இங்கே தான் வருவானா மிஸ்டர் ஹூக் அப்படின்னு போங்கி கேட்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த பொண்ணோட ஃபோட்டோ இந்த ஸ்கூலில் தான் பிச்சு எடுத்திருக்கான், அதனால அந்த மேகசைன் இந்த ஸ்கூலோட சேர்ந்தது தான் அப்படி இப்படின்னு பேசிட்டு வருவாங்க. அந்த நேரத்தில் நம்ம உன்சூனும் அங்கே வந்து 2 பேரையும் பார்ப்பான். இவங்க 2 பேரும் ஏன் இங்கே வந்து போகிறாங்க, இந்த போங்கி பொண்ணு மட்டும் ஏன் எனக்கு மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கான்னு யோசிப்பான். திடீர்னு கிளாஷ் ஆகும். இந்த போங்கி வந்து அவன் கொலை பண்ணதை பார்த்த மாதிரியும் அவனுக்கு ரொம்ப ஃபாலோ பண்ணி போலீஸ்கிட்ட போன மாதிரி கண்டதெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பான். அப்போ திடீர்னு அந்த பொண்ணுகிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு நைட்டில் வந்து போய் பேசலான்னு முடிவு பண்ணியிருப்பான். ஆஃபீஸில் போங்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் மிஸ்டர் பேங்க் கேட்பார், என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க போங்கி, ஒன்றும் வீட்டுக்கு போகலையே அப்படின்ட்டு. இதோ வேலையை முடித்தோடனே போயிடுவேன்னு சொல்லியிருப்பாங்க போங்கி. அந்த நேரத்தில் ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு காஃபி குடிக்க போவாங்க. காஃபி குடிச்சு வெளில வந்து பார்த்தா அந்த உன்சூன் உட்காந்துட்டு இருப்பான். ஏய் நீ எங்கடா இங்கே வந்தேன்னு கேட்கும்போது, எனக்கு ஒன்று எல்லாத்தையும் சொல்லு, நான் ஏன் உன்னை ஃபாலோ பண்ணுறேன், உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம், எனக்கு உண்மையை சொல்லுனா, எனக்கு தெரியும் நீ தப்பிச்சு வந்திருக்க, நீ ஒரு கொலகாரன், என்னையேண்டா ஃபாலோ பண்ண, நான் தானே உன்னை காப்பாற்றி விட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பா போங்கி. ஓ இவ வாயை மூடணும் ஃபஸ்ட் அப்படின்ட்டு வாயை மூடலான்னு கிட்ட வருவான். கண்டதையும் பேசிகிட்டே வருவான். அப்போ திடீர்னு போங்கி கேட்கும், உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு தானே, அதனால தானே இங்கே வந்திருக்கேன்னு. அவன் அப்படியே கொலை பண்ண போகும்போது ஹூக் வந்து தடுத்து அந்த கத்தி குத்த நம்ம ஹூக் வாங்கிடுவான். எப்பயுமே அதானே நடக்கும், ஹீரோயின் வந்து கஷ்டத்தில் இருக்கும் போது ஹீரோ தானே காப்பாற்றுவார், அதே தான் இங்கே நடக்கும். ஊர்லலாம் ஹீரோக்கு குத்து பட்ட உடனே புடவையை கிழிச்சு தானே கட்டு போடுவாங்க. ஆனால் இந்த போங்கி லூசுத்தனமாக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி கையை வச்சு அந்த பிளட்டை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம ஹூக் போங்கியே பார்த்துட்ருப்பாரு. திடீர்னு மயக்கத்தில் அவனுக்கு பழைய ஞாபகம் வரும். அவன் சின்ன வயசாக இருக்கும் போது அவங்க அப்பாவுக்கு வீட்டில் வந்து நெருப்பு பிடிச்சிரும், இவன் அழுதுகிட்டே இருப்பான்.
ஒரு ஆள் வந்து தூக்கிட்டு போவாங்க, அது ஞாபகமாகவே இருக்கும். ஆனால் என்னென்னா போங்கியோட அப்பா அவனை காப்பாற்றிருப்பாரே தவிர அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணியிருக்க மாட்டார். அதுவே அவனுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகும். அப்போ போங்கியை பார்த்துக்கிட்டே ஃபுல் மயக்கமாயிடுவார் நம்ம ஹூக்கு. மிஸ்டர் ஹூக் கண்ணை திறந்து பார்த்தோன்னே ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அவரை சுற்றி அவங்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நிற்பாங்க. மிஸ்டர் பூன் தாத்தா கேட்பார், டேய் ஹூக், உனக்கு என்னடா ஆச்சு, என்ன ஞாபகம் இருக்கா, தெரியுதா உனக்கு, நான் தான்டா உன் அப்பா அப்படின்ட்டு. எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை ஹூக், நல்லா இருக்க இல்லைன்னு கேட்கும் போது நல்லா தான் இருக்கேன், ஆனால் நீங்களாம் யாருன்னு கேட்பாரு. அப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஷாக் ஆகிடுவாங்க. பூன் தாத்தா, என்னடா இவன் இப்படிலாம் பேசுகிறேன், எனக்கு பயமாக இருக்குடான்னு சொன்ன உடனே மிஸ்டர் ஹூக் சிரிப்பார். என்ன சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் சும்மா விளையாடினேன், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, சின்னதாக அடிபட்டிருக்கு அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறமா நம்ம போங்கியை பார்ப்பாரு ஹூக். அதை பார்த்து நம்ம மிஸ்டர் ஜி எல்லாரும் வெளில வாங்க போகலான்ட்டு பூந்தாத்தா வெளில கூப்பிட்டு வந்துடுவாங்க. பூந்தாத்தா, என்ன ஏன்டா இல்லை, நான் என் பையன் கூட தான்டா இருப்பேன், என்னை ஏன்டா கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்பாரு. லூசு தரமாக பேசாதையா, உள்ள 2 பேரும் தனியாக பேசுறது தான் வந்து வச்சுட்டு வந்தேன், நீ வந்து என்ன லூசனமாக வந்து பேசிக்கிட்டே இருப்பல. ஓ அப்படியா, தெளிவாக சொல்லுங்கடா, அதுக்குன்னு என்ன திடீர்னு லூசன்லாம் சொல்லாத, உன்னை விட பெரியவன், தெரியுது, வாயை மூட்டு வெளில வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுவாங்க மிஸ்டர் ஜியும் பேங்க்கும். நம்ம போங்கி ஹூக்கை பார்த்து, என்னால் தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு, அவன் என்ன தானே குத்த வந்தான், அதனால நீங்கள் சென்டரில் வந்துட்டீங்க, என்னால் தான் இப்படி ஆச்சு, என்னால் தான் உங்களுக்கு எல்லா கஷ்டமும் நடந்திருக்கு, என்னை மன்னிச்சிருங்க ஹூக் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம ஹூக் சொல்லுவார், உன்னாலலாம் ஒன்றும் ஆகலை, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், முக்கியமான விஷயம்னு சொல்லுவார். ஆனால் அதை காதிலே வாங்காத அந்த போங்கி, உங்களுக்கு எங்கே அடிபட்டிருக்கு காமிங்கன்னு சொல்லி அவருடைய ஷர்ட்டை பிடிக்கும். இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சின்ன அடி தான், நீ எப்பயுமே பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் தானே கேட்குறேன் காமிங்களேன் அப்படின்னு சொல்லும். இல்லை, நான் உனக்கு முக்கியமான விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் போங்கி காதை கொடுத்தே கேட்காது. அதே நேரத்தில் ஜெயிலில் உன்சூனை நம்ம ஜா மேடம் விசாரிச்சுட்ருப்பாங்க. என்ன உன்சூனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா, நீ எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா, ஹூக்கை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா கொலை கேஸுக்கும் சேர்த்து தான் உள்ளே வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு சொன்ன உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்னுடைய ஃபீலிங்ஸ் புரியும்னு நினைக்கிறேன், என்னுடைய கஷ்டத்தை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே, நீ ஒன்றும் வாயை திறக்க வேணாம், கேட்கும் போது சொல்லு அப்படின்ட்டு போவாங்க. அதே மாதிரி விடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா போங்கி வந்து ஹூக்கோட கால்கிட்டே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹூக் வந்து போங்கியை எழுப்பின உடனே பயந்து போய் எந்திரிப்பாங்க, முடியெல்லாம் கலைஞ்சிருக்கும். இங்கே பாரு போங்கி, நான் சொல்கிறத கேளு, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், ப்ளீஸ் என்னை பேச விடுன்ட்டு. சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு குட்டி பையன், நான் வந்துட்டேன் ஹூக், உங்களுக்கு ஒன்றும் ஆகலை தானே அப்படின்னு கேட்கும். அப்போ போங்கி, என்னடா இது, எப்படா வந்த, ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்டோன்னே, நீங்கள் சாட்டர்டே நான் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு பேங்க் கேட்பாரு. எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க, சரி சரி என்ன ஆச்சுன்னு கேளுங்கன்னொடனே, ஹூக் ப்ளீஸ் உங்களுடைய அடிப்பட்டத்தை காமிங்கன்னு சொன்னோடனே, சின்ன அடி தான்டா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, இங்கே பாருங்கள், சின்ன அடியாக இருந்தாலும் பெரிய இருந்தாலும் நான் பார்ப்பேன், ப்ளீஸ் காமிங்கன்னு அந்த குட்டி பையன் அடம் பிடிப்பான். அதுக்கு ஹூக் சொல்லுவார், அவர் தான் மிஸ்டர் பேங்க், அவருக்கு எவ்வளோ பெரிய அடிபட்டுருச்சு தெரியுமா, ஆனால் அவரே ஃபீல் பண்ணாமல் நின்றுட்டுருக்காரு, நீ என்னை என்ன டார்ச்சர் பண்ணோன்னே, அவருக்கு மேலே எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் உங்கள் மேலே மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாத்தையும் கேட்பேன்னா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம போங்கி கிட்ட ஹூக்கை பேசவே விடாமல் எல்லாமே நடந்துகிட்ருக்கும். அப்போ ஹூக் சொல்லுவாங்க, எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கவே பிடிக்கல, வீட்டுக்கு போகலான்னு தோணுது, என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொன்ன உடனே மிஸ்டர் பேங்க் சரி நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹூக்கை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்போ நம்ம போங்கி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஹூக் ரொம்ப ரெடி ஆகிட்டு மேலே போகும்போது, இவர் ஏன் திடீர்னு நடக்கிறாரு, அவருக்கு முதல் சாப்பிட ஏதாச்சும் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ரைஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் மேலே போவாங்க. அப்போ நம்ம ஹூக் உட்காந்துருப்பார். இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹூக் சொல்லுவார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் போங்கி, என்னை பேச விட ப்ளீஸ் சொன்னேன்னு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, முதல் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஹூக்கில் எனக்கு அந்த கஞ்சி பிடிக்காதுன்னு, இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு அடம் பிடிப்பாங்க போங்கி. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே ஹூக் சாப்பிட்டுட்டு போங்கியை பார்த்துட்ருப்பாங்க. நம்ம போங்கி ஹூக்கை ரொம்ப அக்கறையாக கவனமாக பார்த்துப்பாங்க. ஆனால் ஹூக்கு பேசவே விட மாட்டாங்க. ஆனால் ஹூக் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவார், அந்த உங்கள் அப்பா கொலை பண்ணலன்னு சொல்கிறத சொல்லணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவார். இந்த போங்கி காதை கொடுத்தே கேட்காது. இந்த பொண்ணுங்களே இப்படி தாங்க, பசங்க பேசுகிறத என்றைக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் மிஸ்டர் பேங்க் ஹூக்கை பார்க்க வருவார். இங்கே பாரு, உங்கள் அப்பா அம்மா கேஸில் நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட் தான், ஆனால் அதை நீ வந்து போங்கிக்கிட்ட சொல்லியே ஆகணும்னா. அதுக்கு ஹூக் சொல்வார், அவள் எப்படி நம்புவா, என்னால் தான் அவங்க அப்பா கொலகாரன் ஃப்ரேம் ஆனார்னு சொன்னால் அவள் ஏற்றுப்பாளான்னு சொல்லி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் போங்கி வந்து உங்களுக்கு நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறேன்னு சொல்லி வந்து நிற்கும். இல்லை வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு நான் ஹூக் சொல்ல, இல்லை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுட்ருக்கோம். எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, போங்கின்னா என்னது கூச்சமாக இருக்கா, இதுக்கெல்லாம் என்னங்க நான் தானேங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும்
கேஷுவலாக பண்ணிகிட்ருப்பாங்க. திடீர்னு போங்கிக்கு பழசு ஞாபகம் வந்து இல்லை நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீழே போயிடுவாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போன ஹூக் போங்கி உட்கார வச்சு எல்லா உண்மையும் சொல்லுவார். அன்றைக்கி நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான், உங்கள் அப்பா கொலைகாரம் கிடையாது, ஆனால் அதை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போங்கின்னு சொன்ன உடனே போங்கி கேட்கும், அப்போ எங்கள் அப்பாவை கொலைகாரன் ஏன் எல்லாரும் சொன்னாங்க சொல்லுங்கன்னு சொன்னோடனே நான் தான் காரணம், நான் தான் பொய்யான சாட்சி சொல்லிட்டேன். என்னது நீங்கள் பொய்யான சாட்சி சொன்னீங்களா, ஏன் அப்படி சொன்னீங்க, ஒரு ஆள் மேலே தப்பாக பழி போடுவீங்களான்னு கேட்ட உடனே எனக்கு அப்போ ஒரு டெம்ப்ரரி மெமரி லாஸ் ஆயிருந்தது, அதனால தான் வந்து அந்த அட்டர்னல் ஜென்ரல் சொன்னதை நான் கேட்டு சொல்லிட்டேன், உங்கள் அப்பாவை ஃப்ரேம் பண்ணிட்டார், அந்த ஜென்ரல் தான் காரணம்னு சொன்ன உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போங்கி எந்திரிச்சு போயிடுவாங்க. அட்டர்னல் ஜென்ரலை பார்க்க நம்ம பூன் தாத்தா போயிருப்பார். ஏன் எதுக்குன்னு நமக்கும் தெரியாது. ஏன்னா அவர் சொல்லுவார், இங்கே பாருங்கள் உங்கள் பையனை கொலை பண்ணது போங்கி கிடையாது, அவள் ஒரு அப்பாவி பொண்ணு, உங்கள் பையனை கொலை பண்ணது அந்த உன்சூன் தான், ஜெயிலில் இருக்கிறவன் தான், ஏன்னா நீ போய் அந்த என்கொயரியை போய் ஒட்டி கேளு அப்போ தான் தெரியும் உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி திட்டி அமைச்சிருவார் அந்த ஜென்ரல். அதே நேரம் நம்ம போங்கி அங்கே வந்து என்ன பேசுனா, இங்கே பாருங்கள் நீங்கள் தப்பான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் உங்கள் பையனை கொலை பண்ணலை, அதே மாதிரி நீங்கள் ஒரு பொய்யான சாட்சி சொன்னீங்க தெரியுமா, ஒருத்தர் கொலைகாரன்னு சொல்லிட்டு, அவருடைய பொண்ணு தான் நான், இந்த மாதிரி தப்பான முடிவு எப்பயும் எடுக்காதீங்க, எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா, உங்கள் கேஸ் ஜெயிக்கணும்னு எங்கள் அப்பாவை கொலைகாரன் ஆக்கிட்டீங்கல்ல, இந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடும். ஆனால் போகும்போது போங்கி அழுதுகிட்டே போகும், ரொம்ப பாவமாக இருக்கும். வீட்டுக்கு போனால் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அழுதுட்டுருக்கும் ஜியை நினச்சி, ஜி நம்மளை தானே லவ் பண்ணுறான்னு சொன்னான், திடீர்னு ஏன் சா மேடம் கிட்டே போனான்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் போங்கி உள்ளே வந்த உடனே ஏய் நீ ஏன் அழறன்னு கேட்பாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் அழறேன்னு சொன்ன உடனே இல்லை நீ அழற இதுக்கப்புறம் அழ சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுவாங்க. அழுத உடனே என்ன எதுன்னே தெரியாது, 2 பேரும் நினச்சிப்பாங்க இவளுக்காக இவன் ஃபீல் பண்ணுறா அவளுக்காக இவன் ஃபீல் பண்ணுறான்ட்டு. ஆனால் 2 பேரும் தன்னுடைய பர்சனல் ரீசனுக்காக அழுதுருப்பாங்க. அடுத்தது மிஸ்டர் ஜி வந்து சா மேடமை வீட்டுக்கு கூட்டு போய் விட ஹெல்ப் பண்ணுவார். எல்லா லக்கேஜும் தூக்கிட்டு போயிட்டுருப்பார். அப்போ சா கேட்பாங்க, திடீர்னு உனக்கு ஏன் என் மேலே அக்கறைன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு உடம்பு சரியில்லை, சரியாகவும் சாப்பிட மாட்டேன்ற, அதனால தான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. இதான் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், அதனால தானே ஹெல்ப் பண்ணுறேன், ஃப்ரெண்டுன்ற முறையில் தானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஜிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஆமாம் ஃப்ரெண்டுன்ற முறையில் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன உடனே சா மேடம் வந்து எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், என் வேலையை எனக்கு பண்ண தெரியும் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம ஜி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவர் லவ் பண்ணுறாருல்ல, அதை புரிஞ்சிக்காமல் அவள் லூசுத்தனமாக பேசிட்டு போயிருப்பா. மார்னிங் போங்கி ஹூக்கை பக்கம் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. ஹூக்குக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், போங்கி திரும்பி வந்துட்டான் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆனால் தனியாக போய் உட்காந்து ஹூக் புக் படிக்க ஆரம்பிச்சிருவார். ஆனால் போங்கி அங்கே போயிட்டு, இங்கே பாருங்கள் ஹூக், நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன சின்ன பையன் தானே அப்போ, அதனால தான் அவர் பேச்சை கேட்டுட்டீங்க, எனக்கு ஆனால் டைம் வேணும் உங்களை மன்னிக்க, நான் டைம் எடுத்துகிட்டு நான் உங்கள் கூட வந்து பேசுகிறேன்னு சொன்ன உடனே ஹூக்குக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். அது உன்னுடைய டைம் நீ எடுத்துக்கோன்னு சொல்லி சிரிச்சிட்டே சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் சிரிக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹூக் போயிடுவாங்க, போங்கியும் போயிடுவாங்க. ஜெயிலில் உன்சூனை விசாரிக்க நம்ம ஹூக் போவார். அப்போ நம்ம ஹூக் கேட்பார், இங்கே பாரு உன்சூன், உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும், இப்போ நீ ஏமாற்றிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லுன்னு சொன்ன உடனே அந்த உன்சூன் சொல்லுவான், ஆமாம் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு, நான் ஏன் கொலை பண்ணேன்னு ரீசன் உங்களுக்கும் தெரியும், ஆனால் அதை நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க, ஏன்னு எனக்கு தெரிலன்னு. அதுக்கு ஹூக் சொல்லுவான், கண்டிப்பாக உனக்கு தானே எனக்கு கிடைக்கும், எல்லா கொலையும் நீ தான் பண்ண, நான் வந்து சாட்சியோட நிரூபிப்பேன்னு. நிரூபிங்க, ஆனால் உங்களை மாதிரி ஒருத்தர் என்னை காப்பாற்ற வராமையாக போயிடுவான்னு கேட்ட உடனே ஹூக்குக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். சரி நான் தானே காப்பாற்றி விட்டேன், அதனால தான் என்னை இவன் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறான், குத்தி வேற காமிக்கிறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவான். நம்ம மிஸ்டர் ஜாப் ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணுவாங்க, போவாங்க, போயிட்டு இங்கே பாரு ஒன்சூன், உன்னுடைய எல்லா தில்லாலங்கடி வேலையும் எனக்கு தெரியும் சொல்லுன்னு சொன்ன உடனே அதுக்கு ஆமாம் நான் யாரை பற்றி சொல்லணும், அந்த போங்கி வீட்டுக்கு போனதை பற்றி சொல்லவா, அந்த டேங்க்கில் இருக்கிற பாடிஸை பற்றி சொல்லவான்னு கேட்பான். எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே நான் டேங்க்கில் கொலை பண்ணி போடும்போது அந்த போங்கி பார்த்துருச்சு, அவளை கொலை பண்ண போகலான்னு தான் நான் போனேன், ஆனால் அங்கே வந்து அவன் லவ்வர் இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல, நான் அவனை குத்தி போட்டுட்டேன், ஆனால் அவன் சொன்னான் அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை வந்து காப்பாற்றுங்கப்பான்னு சின்ன குழந்த மாதிரி அழுதான் அப்படின்னு நக்கலாக பேசிகிட்டு இருப்பான் ஒன்சூன். அதை வந்து ஓரமாக இருந்தால் அந்த அட்டார்னி ஜெனரல் கேட்டிருப்பாங்க, சரி என் பையனை இந்த நாய் தான் கொலை பண்ணானா, இவனை நான் கொலை பண்ணாமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு அழுதுகிட்டே ரூம் போயிருப்பான். ரூமில் அவங்க பையனோட ஃபோட்டோ பார்த்துட்டு சாரிடா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவார் அந்த அட்டார்னி ஜெனரல். அங்கேருந்து வெளில வரும்போது போங்கி ஆப்போசிட்டில் வருவாங்க. போங்கி பார்த்து ரொம்ப பயந்துருவாங்க. அப்போ வந்து அந்த அட்டார்னி ஜெனரல் கேட்பாங்க, இங்கே பாரு போங்கி சாரி அப்படின்னு சொன்னோடனே, உங்கள் மன்னிப்பு நான் ஏற்றுக்க மாட்டேன், நீங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு நம்ம போங்கியும் சொல்லிவிடும். அங்கே வந்து அந்த ஜெனரல் வெள்ளைக்கிழமை
கிளம்பி போவார். இந்த போலீஸ் வந்து அந்த உன்ஜுனை வெளில கூட்டு வரும்போது அந்த ஜெனரலோட அசிஸ்டண்ட் வந்து அவனை கூட்டு வருவான். அப்போ காரில் உட்கார வைக்கும் போது ஒன்றுமே புரியாது அந்த உன்ஜுனுக்கு. காரில் உட்காந்து சிரிச்சிட்டே போவான். உன் பையனை நான் தான் கொலை பண்ணேன், என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ போடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் நம்ம ஹூக் வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன் அவங்க கூட்டு போனா என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஹூக் வந்து கபோர்டை ஓப்பன் பண்ணி லாயர் கோட்டை வெளில எடுப்பார். யாரோ ஒருத்தவங்க ஆஃபீஸில் சொல்லியிருப்பாங்க, உங்களை நாங்கள் லாயராக வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த கேஸை நீங்கள் தான் பார்த்துக்க போகிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஒன்றுமே புரியல, நமக்கும் புரியல. ஏன்னா அது அடுத்த எபிசோடோட லீட் தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம ஹூக் வந்து லாயராக போக போகிறாரா இல்லை ஜென்ரலாக போக போகிறாரா என்னன்னு தெரியல. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்டில் பாய். வெயிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க, லைக் பட்டனே தட்டி விட்டு போங்க. பாய்.